கண்ணியத்திற்குரியவர்களே, பெரியவர்களே, இன்று இன்ஷா அல்லாஹ் ஜும்ஆவின் தலைப்பு கல்வியின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை குர்ஆன் ஹதீஸ் பார்வையில் பார்ப்போம். கல்வி என்ற விஷயம் மனிதன் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறான். கல்வி என்ற விஷயம் சிலருக்கு சாதாரணமான விஷயமாக இருக்கிறது, சிலருக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக இருக்கிறது. இந்த கல்வியுடைய முக்கியத்துவத்தை புரிந்தால்தான் இதனுடைய அந்தஸ்தும் இதனுடைய மரியாதையும் இதன் பிறகு கிடைக்கக்கூடிய அதனுடைய பலன்களும் என்னென்ன இருக்கிறது என்று நாங்கள் பார்க்க முடியும், நமக்கு தெரியும். அப்ப கல்வியுடைய முக்கியத்துவம் தெரியாமல், கல்வியுடைய மகத்துவத்தை தெரியாமல், அதனால்தான் இன்று நாங்கள் கல்வியில் பின்தங்கி இருக்கின்றோம். பொதுவாக முஸ்லிம் சமுதாயம் என்ற காலகட்டத்தில் எடுத்து பார்த்தால் கல்வியில் பின்தங்கிய கூட்டங்களில் முக்கியமான ஒரு கூட்டம் முஸ்லிமுடைய கூட்டம். அதுக்கு எடுத்துக்காட்டாக நாங்கள் சொல்லலாம், ஒரு மதம், குறிப்பாக நம்ம இந்தியா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மதம். அந்த மதம் நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய 1% தான், அதிகபட்சம் 1 கோடி 2 கோடிக்குள்ளாரதான் அவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய கல்விக்கூடம், பள்ளிக்கூடம், கல்லூரிகள் இதெல்லாம் பார்க்க போனால் நம்மளுடைய இந்தியா நாட்டிலே 10% அவர்கள்தான் ஆக்கி, அதை தான் அவர்கள் உருவாக்கி மக்களுக்கு சேவையாகவும் கல்வி கொடுக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்தால் உலக படிப்பிலும் சரி, மார்க்க படிப்பிலும் சரி, வீட்டிலும் சரி, பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லோரும் கல்வியில் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். ஆனால் இதுவே 1440 வருடங்களுக்கு முன்பாக பார்க்க போனால் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக வந்த, அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்ட, அவர்களுக்கு நபி என்று பட்டத்தை கொடுத்த முதல் வஹி, முதல் வசனம், குர்ஆனில் இறங்கிய முதல் வார்த்தை இக்ரா, படியுங்கள், கல்வியை தேடுங்கள், படியுங்கள். இந்த இறங்கிய 5 வசனங்களை சூரத்துல் அலக் 96வது அத்தியாயத்தில் நாங்கள் படித்து பார்த்தால் நமக்கு தெரியும். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உன்னை படைத்த இறைவனுடைய பெயரை கொண்டு படி. இக்ரா வரப்புக்கல் அக்ரம், உன்னுடைய இறைவன் மிகப்பெரியவன், படி. அல்லமல் இன்சான மாலம் யஅலம் என்ற வார்த்தை வரும். அப்ப கல்வி சம்பந்தமாக தான் அந்த 5 வசனங்களும் இறக்கப்பட்டுள்ளது. எதற்காக? சமூகத்தின் மிகப்பெரிய பிரச்சனைகள், குழப்பங்கள், ஃபித்னாக்கள், கலாச்சாரங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், தீய குணங்கள், இது எல்லாத்தையும் நீக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் அந்த சமூகத்தில் கல்வி அவசியம். ஒரு கல்வியுடைய முக்கியத்துவத்தை புரிந்தால்தான் இது சரி, இது தவறு என்று தீர்மானிக்க முடியும். அப்பொழுதுதான் அவர்கள் அந்த தவறிலிருந்து, அந்த பாவத்திலிருந்து விலகி இருப்பார்கள். ஒரு மனிதனுக்கு எது சரி எது தவறு என்று பேசிக்கான ஒரு அடிப்படையான கல்வி கூட இல்லை. ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமான அறிவு கூட ஒரு முஸ்லிமுக்கு கிடையாது. அப்ப இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில் முஸ்லிம் சமூகம் எப்படி முன்னேறும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு இறக்கிய வசனமே கல்வி சம்பந்தமாக தான். கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இஸ்லாத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில வார்த்தைகள், சில பொருள்கள், சில மக்லூக், சில விஷயங்கள் மீதுதான் அல்லாஹ் சத்தியம் செய்திருப்பார். அதில் ஒன்று கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம். அல் கலம், நூன் வல் கலம் வமா யஸ்துரூன் என்ற வார்த்தை, அந்த அத்தியாயத்துடைய பெயர் என்ன தெரியுமா? அல் கலம், சூரத்துல் கலம். அப்ப பேனா என்ற வார்த்தையே குர்ஆனிலே ஒரு அத்தியாயமாக இடம்பெற்றுள்ளது. அப்ப கல்விக்கு எந்த அளவுக்கு இஸ்லாத்தின் முக்கியத்துவம் இருக்கும்? சாதாரணமாக வரலாற்றை எடுத்து படித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் வருவதற்கு முன்னால், ரசூலுல்லாஹ் அவர்கள் வஹியாக வருவதற்கு முன்னால், அந்த மக்கா நகரத்திலே, அந்த அரபு தேசத்திலே எழுத படிக்க தெரிந்தவர்கள் எவ்வளவு பேர் இருப்பார்கள், எவ்வளவு இருந்திருப்பார்கள்? வரலாற்றை படிக்கக்கூடியவர்களுக்கு தெரியும், வெறும் 11 பேர் தான், 10 பேருக்கு மேலதான் எழுத படிக்க தெரிந்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் நபி அவர்கள்
அன்றைய காலத்திலே கல்வியுடைய முக்கியத்துவத்தை இந்த சமூகத்துக்கும் அன்றைய காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தில் எப்படி பதிந்தார்கள்? 40 சஹாபாக்கள், வஹியை எழுதக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் தூதர் உயிரோடு இருக்கும் பொழுதே உருவாக்கினார்கள். பத்ர் போரில் நாங்கள் பார்க்கின்றோம், கைதிகள் காஃபிராக நம்மிடம் வருகிறார்கள். அவர்களுக்கு பரிகாரமாக அவர்கள் எதை கொண்டு அவர்கள் விடுதலை செய்யலாம் என்று தீர்மானிக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் எதை தேர்வு செய்தார்கள்? காஃபிர்களில் யாருக்கும் படிக்க தெரிந்திருந்தால் எங்களில் இருவருக்கு படிக்க கொடுக்க வைத்து கல்வியை கற்றுக் கொடுத்தால் நீங்கள் உங்களுடைய ஊருக்கு சென்று விடலாம். இப்ப பாருங்கள், கல்வி எந்த இடத்திலும் எப்படி வேணாலும் அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்களுக்கு எந்தெந்த நேரத்தில் எல்லாம் ஞாபகப்படுத்தி அவர்களுக்கு இந்த கல்வியுடைய முக்கியத்துவத்தை புரிய வைக்கிறார்கள். ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்ன என்று தெரியுமா? இக்ரா என்ற சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எந்த சமூகத்துக்கு இறங்கியதோ அந்த சமூகமே இக்ரா என்ற வார்த்தையை மறந்து விட்டது. இக்ரா என்றால் என்ன? படியுங்கள். சாதாரண வார்த்தை. படித்தால் தான் கல்வி வரும், கல்வி வந்தால் தான் சரி என்று தவறு என்று நமக்கு தெரியும், புரியும். ஆனால் அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை புரியாமலே நாங்கள் இன்று குர்ஆனை படிக்கின்றோம். அந்த அர்த்தத்துடைய முக்கியத்துவத்தை புரியாமலே இந்த சமூகம், முஸ்லிம் சமூகம் குறிப்பாக கல்வி மிகவும் பின்தங்கி இருக்கிறது. நாங்கள் பார்க்கின்றோம், நம்மளுடைய இந்தியா நாட்டில் எடுத்தாலும் சரி, நம்மளுடைய தமிழகத்தில் எடுத்தாலும் சரி, முஸ்லிம்கள் தான் அதிகமாக கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்களுக்கு இந்த உலகத்துடைய முக்கியத்துவம் தான் அதிகமாக இருக்கிறது. கல்வியுடைய முக்கியத்துவம் ஒரு முஸ்லிமுக்கு வந்துவிட்டால் மார்க்க கல்வி, உலக கல்வி இரண்டையும் பிரித்து பார்க்க மாட்டார். அல்லாஹ்வின் தூதர் இப்படி பிரிக்கவில்லை. எப்படி பிரித்தார்கள் கல்வியை? பயன் தரக்கூடிய கல்வியும் பயன் தராத கல்வியும். அல்லாஹ்வின் தூதர் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம இன்ஃபா, ஒரு துஆ அல்லாஹ்வின் தூதர் கற்றுக் கொடுத்தார்கள். யா அல்லாஹ், எனக்கு பயனளிக்கக்கூடிய கல்வியை கொடு. அல்லாஹும்ம அன்ஃபஅனி பிமா அல்லம்தனி, எனக்கு கற்றுக் கொடுத்ததிலிருந்து நான் அதை பயன்படுத்த வேண்டும், எனக்கு நீ ஹிதாயத்தை, அந்த தௌஃபீகை கொடு. அப்ப இஸ்லாத்தில் பொறுத்தவரை இது மார்க்க கல்வி, இது உலக கல்வி, அப்படி பிரிக்கவில்லை. அப்படி இருந்திருந்தால் குர்ஆனிலே அல்லாஹ் மலையை பற்றி சொல்லியிருக்க மாட்டார். அப்படி இருந்திருந்தால் குர்ஆனிலே இந்த உலகத்தை பற்றி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டான். இந்த விலங்குகளை பற்றி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டான். இந்த பறவைகளை பற்றி எல்லாம் சொல்லியிருக்க மாட்டான். அல்லாஹ் எப்படி அழகாக சொல்கின்றான், அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், இந்த ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத், இந்த வானம் எப்படி உயர்த்தப்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா? வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத், இந்த மலைகள் எப்படி இருக்கிறது, எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறது, எப்படி பலமாக இருக்கிறது, இதை பற்றி ஆராய்ச்சி பார்த்திருக்கிறீர்களா என்று குர்ஆன் கேட்கிறது. இதெல்லாம் எது சம்பந்தப்பட்ட கல்வி? உலக சம்பந்தப்பட்ட கல்வி அல்ல, நமக்கு பயன் தரக்கூடிய கல்வி. இதையெல்லாம் வைத்து படைத்த இறைவனை நாங்கள் அறிய வேண்டும். அதுதான் அல்லாஹ் கூறுகின்றார். அப்ப ஆக அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, குர்ஆனில் பயன் தரக்கூடிய கல்வி, பயன் தராத கல்வி, இதைதான் பிரிக்கிறது. ஆனால் நாங்கள் இன்று எப்படி பிரித்து வைக்கின்றோம் என்று தெரியுமா? உலக கல்வி, மார்க்க கல்வி. இது மட்டுமல்லாமல் அந்த உலக கல்வி சொல்லக்கூடிய அந்த கல்வியில் இஸ்லாம் சம்பந்தப்பட்டது கிடையாது. இஸ்லாமுக்கு மாறாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் தான் நாங்கள் படிக்கின்றோம். அப்படிப்பட்ட கல்வி கூடத்தில், பள்ளிக்கூடத்தில், ஸ்கூல்களில் தான் நாங்கள் சேர்க்கின்றோம். நமக்கு வீணாக இஸ்லாத்துக்கு எதிரான, இஸ்லாத்தை பற்றி தவறாக இப்படிப்பட்ட விஷயங்களை தான் அந்த பள்ளிக்கூடத்தில், அந்த சிலேபஸ், அந்த புக்கில் இருக்கும். அதை தான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம். அந்த பள்ளிக்கூடத்துக்கு, அந்த ஸ்கூல்களுக்கு அனுப்புவதற்காக நம்மளுடைய செலவுகள் அதிகமாக இருக்கும். அவ்வளவு ஃபீஸ் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நல்ல இங்கிலீஷ் பேச தெரியணும். இதுக்காக நாங்கள் எவ்வளவு செலவெடுத்தாலும் பரவாயில்லை, என்னுடைய பையன் நல்ல முறையில் நல்ல வேலைக்கு போக வேண்டும். ஆனால் அப்படியே குர்ஆனுடைய பயன் தரக்கூடிய, மறுமைக்கு பயன் தரக்கூடிய இந்த கல்வி, இதை பற்றி நாங்கள் எத்தனை முறை சிந்தித்து பார்த்திருக்கிறோம்? நம்மளுடைய பிள்ளை வாழ்க்கையில் இதை பற்றி நாங்கள் எத்தனை முறை முயற்சி எடுத்திருக்கின்றோம்? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மதரசாக்களை பாருங்கள், எவ்வளவு சில நேரம் கண்கள் இருந்து அவ்வளவு கவலைக்குரிய ஒரு கண்ணீர் வரும். ஏன் என்று தெரியுமா? பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இமாம்களும் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளும் அழைப்பு கொடுப்பார்கள்.
ஃப்ரீயாகவே பள்ளிவாசல் வந்து அசருக்கு பிறகு பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கலாம். என்னது? குர்ஆன். மறுமைக்கு தேவைப்படுகின்ற முக்கியமான விஷயம், இந்த உலகத்துக்கு பயன் தரக்கூடிய மிக முக்கியமான விஷயம். பேச்சுகளிலே சிறந்த பேச்சு என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய பேச்சு இந்த குர்ஆனை சொன்னார்கள். ஆனால் அதற்காக, அந்த கல்விக்காக நம்மளுடைய நேரம் எவ்வளவு இருக்கும்? அரை மணி நேரம் கூட இருக்காது. நம்மளுடைய பிள்ளைகள் ஸ்கூல் அனுப்புறதுக்காக நாங்கள் எவ்வளவு முயற்சி எடுக்கின்றோமோ அந்த முயற்சி ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த இஸ்லாமிய கல்விக்காக, குர்ஆனுடைய கல்விக்காக செலவழித்தால் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய நிறைய மக்கள், நிறைய வீடுகளில் மிகப்பெரிய மார்க்க அறிஞர்கள் உருவாகி இருக்கலாம். ஆனால் இன்று நாங்கள் பார்க்கின்றோம் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு சோதனை என்ன தெரியுமா? தமிழில் பயான் பேசக்கூடிய ஆலயங்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனால் சிறந்த மதரசாக்கள் கிடையாது. வட மாநிலத்தில் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஊரில் மிக பழமையான மிகப்பெரிய மதரசாக்கள் 5-6 மதரசாக்கள் இருக்கு. ஆனால் தமிழகத்தில் சரியான மன்ஹஜ் கற்றுக் கொடுக்கக்கூடிய மதரசாக்கள் எடுத்து பார்த்தால் விரலுட்டு நலாம் இந்த 4 இவ்வளவுதான் மதரசாக்கள். அப்ப இந்த மதரசாக்களுக்கு, இந்த பள்ளிக்கூடத்துக்கு, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நாங்கள் எவ்வளவு அக்கறை எடுத்து நாங்கள் செலவழிக்கின்றோம். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, பெரியவர்களே. அல்லாஹ் சாதாரணமாக சொல்லவில்லை, அறிந்தவர்களும் அறியாதவர்களும் 2 பேரும் சமமானவர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றார். வெளிச்சமும் ஒளியும் இருளும் 2 சமமாக, கண் தெரிந்தவர்களும் பார்வை இல்லாதவர்களும் 2 பேரும் சமமாக மாட்டார்கள். அதே போன்றுதான் கல்வி உள்ளவர்களும் கல்வி இல்லாதவர்களும் 2 பேரும் சமமாக மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கின்றார், ஊதுல் இல்ம யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனு வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். எவர்கள் கல்வி ஈமான் உள்ளவர்களாகவும் கல்வி உள்ளவர்களாகவும் இருக்கிறார்களோ அவர்களுடைய பதவி அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி விடுவார். சாதாரணமான ஒரு பதவி அல்ல, சாதாரணமான கண்ணியம் அல்ல, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம் சகோதரர்கள். இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அந்த கண்ணியம், அந்த மரியாதை அவர்களுக்கு கிடைக்கும். இந்த குர்ஆனுக்காக நாங்கள் எவ்வளவு செலவு செய்கின்றோம், எவ்வளவு நாங்கள் நேரத்தை கொடுக்கின்றோம். சிறிது நேரம் சிந்தித்து பார்த்தால் தெரியும். நம்முடைய வீட்டில் அதிகமாக எதை பற்றி பேசப்படுகிறது? குர்ஆன் சம்பந்தமாகவா, இஸ்லாமிய வரலாற்று சம்பந்தமாகவா? இல்ல, இங்கிலீஷ், ஹிஸ்டரி, சயின்ஸ், இதுதான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றோம். ஆனால் அதுவும் இஸ்லாமிய அடிப்படையில் பார்த்தால் அதுவும் கிடையாது. இஸ்லாமிய வரலாற்று நமக்கு தெரியுமா? தெரியாது. ஹலீஃபா, 4 ஹலீஃபாவுடைய பெயர் நிறைய மக்களுக்கு தெரியாது. அதற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் அந்த இஸ்லாமிய வரலாற்று நிறைய முஸ்லிம்களுக்கு பெயர் கூட தெரியாது. அப்ப இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் எப்படி அல்லாஹ்வுடைய அருள் வரும்? அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்கின்றார். அல்லாஹ் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார். லா தஹ்சன் வலா தஹ்சனு வஅன்துமுல் அஅலவுன் இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் தான் உயர்ந்தவர்களாக இருப்பீர்கள், பயப்படாதீர்கள் நீங்கள் முஃமின்களாக இருந்தால். நாங்கள் முஃமின்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக அந்த கண்ணியம், அந்த மரியாதை கொடுப்பார். இன்று நமக்கு அந்த கண்ணியம் இல்லை, இன்று நமக்கு அந்த கவலை இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நாங்கள் முழுமையான ஈமான் உள்ளவர்களாக இல்லை, கல்வியில் மிகவும் பின்தங்கியுள்ளவராக இருக்கின்றோம். அதனால்தான் நம்மளுடைய நாட்டிலே முஸ்லிம்களை பார்த்து வெறுக்கிறார்கள். ஏன்? அவர்களுக்கு படிப்பிலும் சரி, உலக விஷயத்திலும் சரி மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள். இப்படிதான் மாற்று மத சகோதரர்கள் நம்மை பார்த்து கேலி கிண்டல் செய்கிறார்கள். அருமை சகோதரர்களை, பெரியோர்களை, நம்முடைய பிள்ளைகளை குர்ஆனுக்காக உருவாக்குவோம். நம்மளுடைய பிள்ளைகளை நாளை மறுமைக்காக உருவாக்குவோம். நம்மளுடைய பிள்ளைகளை மார்க்க அறிஞர்களாக உருவாக்குவோம். இல்லை என்று சொன்னாலும் சிறிதளவு அவனை ஒரு நல்ல முஸ்லிமாக உருவாக்குவோம். ஆனால் இன்று நம்மளுடைய இஸ்லாமிய அடிப்படை கலிமத்து தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் கூட தெரியாமல், இந்த வார்த்தையுடைய நிபந்தனைகளும் கூட தெரியாமல் இருக்கக்கூடிய பல முஸ்லிம் பெற்றோர்களும் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இந்த நிலையில் அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும்? அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டானே சூரத்துல் முஹம்மதில், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் உள்ளவர்களே கவனமாக கேளுங்கள். இன் தன்சுருல்லாஹ் யன்சுருக்கும் வ யுஸப்பித் அக்தாமக்கும்.
நீங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்தால்தான் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் இந்த அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திற்காக, இந்த சமூகத்திற்காக, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நம்மளுடைய எத்துணை உதவிகளை செய்திருக்கிறோம். பள்ளிவாசலை கட்டுவதிலும் சரி, மதரசாக்களை கட்டுவதிலும் சரி, பிள்ளைகளை உருவாக்குவதிலும் சரி, குர்ஆன் சம்பந்தமாக இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக என்னுடைய அர்ப்பணிப்பும் என்னுடைய தியாகமும் எந்த அளவுக்கு இருக்கிறது. சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு அந்த ஆர்வம் வர வேண்டும். ஆனால் இன்று கவலைக்குரிய விஷயம், இந்த சஹாபாக்களுடைய வரலாற்றே நமக்கு தெரியவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுடைய பெயர் தெரியாது, அவர்களுடைய பிள்ளைகளுடைய பெயர் தெரியாது. ஆனால் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலக விஷயம் எல்லாம் தெரியும். கிரிக்கெட் வீரரை பற்றி தெரியும், ஒரு படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர் நடிகர்களை பற்றி தெரியும், கட்சி தலைவர்களை பற்றி தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா நம்மளுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன தெரியும்? ஒரு சிறிதளவு நம்மளால் சொல்ல முடியுமா? 2 நிமிடம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்மளால் பேச முடியுமா? சிறிது நேரம் சிந்தித்து பாருங்கள் சகோதரிகளே. நம்மளுடைய அழிவு எதற்காக இருக்கிறது? நமக்கு வரக்கூடிய வேதனைகளும் சோதனைகளும் எதற்காக இருக்கிறது? அல்லாஹ் அதையும் தெளிவாக சொல்லுகின்றார். உங்களுடைய கைகளால் சம்பாதித்த காரியங்களால் தான் அல்லாஹ் உங்களுக்கு கடலிலும் கரையிலும் தரையிலும் உங்களுக்கு வேதனைகளை சோதனைகளை கொடுக்கின்றார். இப்போது சோதனைகளில் சூழ்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நாங்கள் தான். சகோதரிகளை, பெரியவர்களை, தாய்மார்களை, நம்மளுடைய பிள்ளைகளை நாங்கள் இஸ்லாத்துக்காக உருவாக்க வேண்டும். கல்வியுடைய முக்கியத்துவம், இதை பற்றி பேச போனால் ஒரு நீண்ட நேரம் நமக்கு தேவைப்படும். அவ்வளவு விஷயம் பேசலாம். ஏனென்று சொன்னால் இஸ்லாத்துடைய அடிப்படை விஷயம் கல்விதான். அந்த கல்வியை கொண்டுதான் அல்லாஹை பற்றி தெரிந்து கொள்ள சொல்கின்றார். முதலில் அறிந்து கொள்ளுங்கள், கல்வியை தேடிக் கொள்ளுங்கள், அல்லாஹை தவிர வேற யாரும் கிடையாது என்று. அல்லாஹ் படைத்த முதல் படைப்பு என்ன தெரியுமா? ஒரு பேனாதான். அந்த பேனாவுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், மறுமை நாள் வரை என்னவென்னெல்லாம் நடக்க போகின்றதோ அது எல்லாத்தையும் எழுதுவிடு. அதுதான் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ். அதில்தான் விதிகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, கல்வி விஷயத்தில் நாங்கள் மிகவும் கவனக்குறைவாக இருக்கின்றோம். இந்த உலக விஷயத்திற்கு நாங்கள் அதிகமாக கவனத்தை செலுத்துகின்றோம். ஆனால் இந்த மார்க்க விஷயத்தில், மார்க்க கல்வி, இந்த பயன் தரக்கூடிய கல்வி, இந்த குர்ஆனுடைய கல்வி, ஹதீஸுடைய கல்வி, இந்த மார்க்கத்துடைய கல்வி, இதன் பக்கம் நம்முடைய கவனம் மிகவும் குறைவாக இருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்கான தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் தருவானாக. ஆமீன். وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه